ரீசெண்டாக நான் டிவிஎஸ் ஜூபிட்டர் பைக்கை சர்வீஸ்க்கு விட்டு எடுத்திருந்தேன். ஸோ அவங்க கொடுத்த பில்லு தான் இது. பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 3793 போட்டிருக்காங்க. ஸோ நிஜமாவே இந்த அமௌண்ட் கொடுக்குறது ஒர்த்தா? இதில் என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அதில் சாட்டிஸ்ஃபைடா அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்பேர்ஸ்லாம் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஷூ செட் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரேக் ஷூஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு செட் வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கு வந்து ₹245. அதே மாதிரி கேபிள் த்ராட்டல் அசம்பிளி, அந்த ஆக்சிலரேட்டர் கேபிள், ஸ்விட்ச் ஹார்ன் ஸ்விட்ச் வந்து ஹார்ன் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அதை ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ஆயில், ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பேர்ஸ் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேர்ஸ்க்காக இவங்க குறிப்பிட்டிருக்க விலை எல்லாமே எம்ஆர்பி ப்ரைஸ். அதாவது இப்போ உதாரணமாக இன்ஜின் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ₹475 போட்டிருக்காங்க. இந்த 475 இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி. ஆனால் இதே இன்ஜின் ஆயிலை நான் லாஸ்ட் டைமாக சர்வீஸ் பண்ணும்போது ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தப்போ அதில் கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தது. ஒரு 450 இல்லை 415 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இருந்தது, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போ நான் கேட்ட விஷயம் என்னென்னா, இதே ஆயிலை நான் ஆன்லைனில் செக் பண்ணுறப்போ விலை கம்மியாக இருக்குது, இங்கே ஏன் எம்ஆர்பி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நாங்கள் எல்லாத்துக்கும் எம்ஆர்பி தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. இது இந்த ஆயிலுக்குன்னு மட்டும் கிடையாது. எந்த ஸ்பேரை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணாலும் சரி, அதோட எம்ஆர்பி ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸுக்கு தான் இவங்க போடுவாங்க. எம்ஆர்பி தானப்பா போட்டிருக்காங்க, அதிகபட்ச நிர்ணய விலையை தானே குறிப்பிட்டிருக்காங்க, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இதே ஸ்பேரை கடையில் வாங்கும்போதோ இல்லை வெளியில் வாங்கும்போதோ அதோட விலை வந்து கம்மியாக இருக்கும். இப்போ மேனுஃபேக்சரர் வந்து அந்த ப்ராடக்ட்டை சில பர்சன்டேஜஸ் கம்மியாக கொடுப்பாங்க எம்ஆர்பி விலையிலேருந்து. உதாரணமாக 15%, 20% இந்த மாதிரி குறைச்சி தான் அவங்களோட டீலருக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த மார்ஜின் இருக்கு இல்லையா, இப்போ எம்ஆர்பிலையும் விற்கலாம், எம்ஆர்பிக்கு குறைவாகவும் விற்கலாம். ஏன்னா கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஆர்பிக்கு விற்க மாட்டாங்க, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் விற்பாங்க. ஏன்னா அவங்களோட மார்ஜினை குறைச்சிப்பாங்க. இப்போ அவங்களோட மார்ஜின் அதில் 15% இருக்குது அப்படின்னா 15% மார்ஜினாக வைக்க மாட்டாங்க, ஒரு 10% தான் வைப்பாங்க. அப்படின்றப்போ அதனால கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த ப்ரைஸிங் வந்து கம்மியாகும். என்னதான் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்மளோட பணம் நம்மளை விட்டு ஈஸியாக பிச்சுக்கிட்டு போயிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி மைண்ட் அண்ட் மணி அப்படின்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புக் வந்து குக்கோ எஃப்எம்ல இருக்குது. குக்கோ எஃப்எம் இந்தியாவோட நம்பர் 1 ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். இதில் எல்லா விதமான பயனுள்ள புத்தகங்களும் ஆடியோ ஃபார்மெட்டில் இருக்கும், உங்களால் தமிழ்லேயே கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குக்கோ எஃப்எம் பைட்ஸ் அப்படின்ற ஒன்றையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உதாரணமாக அந்த புக்கு பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் இருக்கு இல்லையா, பட் பைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஒரு பெரிய புத்தகத்தோட விளக்கத்தை ஒரு குறுகிய நேரத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்படின்றப்போ அது நம்மளால் சீக்கிரமே கேட்டு பயன்பெற முடியும். இவங்க ஒவ்வொரு மாதமும் 20க்கும் மேற்பட்ட புது புத்தகங்களை லான்ச் பண்ணுறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். 7 டே ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த 7 நாளைக்கு உங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட பாப்புலரான புத்தகங்கள் உங்களால் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிறதுலே அதிகப்படியான டிஸ்கவுண்ட்டை மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து எடுக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூம்ஸ் தான். ஆனால் இந்த ஷோரூம்ஸு கஸ்டமருக்கு 1% கூட டிஸ்கவுண்ட் இல்லாமல் அதே எம்ஆர்பியை அப்படியே வச்சு நமக்கு சேல் பண்ணுறாங்க. ஓ, அப்படியா விஷயம்? ஆனால் இது தப்பான விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க எம்ஆர்பிக்கு தான் சேல் பண்ணுறாங்க, அதுக்கு அதிகமாக சேல் பண்ணலை. சரி, ஷோரூமில் நீங்கள் எம்ஆர்பிக்கு தான் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறீங்க, கரெக்டாக. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ணல, நாங்கள் வந்து கடையிலேருந்து ஸ்பேர்ஸ் வாங்கி தரோம், நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்பேர் தான் ரிப்ளேஸ் பண்ணணும், அவங்க போடுற சார்ஜ் தான் ரிப்ளேஸ் பண்ணணும். அப்படின்றப்ப தான் அது ஒரு பிரச்சனையாக மாறுது. எல்லாம் டெக்னாலஜி. ஏன்னா பொதுவாக எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வண்டியை வாங்கின இடத்துலையே சர்வீஸ் விடுறது தான் வந்து பெட்டர், அப்போ தான் வந்து வண்டி வந்து நல்லாயிருக்கும், அவங்க தான் வந்து ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நம்ம வாங்கின இடத்துலையே சர்வீஸ் விடுவோம். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இவங்க வந்து எம்ஆர்பியில் தான் ப்ரைஸை போடுவாங்க. அதே மாதிரி சர்வீஸ் சார்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்பேரை ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பேரை மட்டும் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான லேபர் சார்ஜை இவங்க தனித்தனியாக குறிப்பிட்றாங்க. இப்போ உதாரணமாக ஆக்சிலரேட்டர் கேபிள் மாற்றுறோம் அப்படின்னா அதை மாற்றுறதுக்கான லேபர் சார்ஜ் தனியாக, அதே மாதிரி பிரேக் ஷூ மாற்றுறதுக்கான லேபர் சார்ஜ் தனியாக. இந்த மாதிரி எந்த ஸ்பேரை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணாலும் சரி அதுக்கான லேபர் சார்ஜை தனியாக தான் போட்டு வாங்குறாங்க. இப்போ ஒரே இடத்துல 2-3 ஸ்பேரை மாற்றுற மாதிரி இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஸ்பேருக்கும் தனித்தனியான சார்ஜை தான் போடுறாங்க. ஆனால் கழட்டி மாட்டுறது ஒரு தடவையாக தான் இருக்கும். சரி, நம்ம பொதுவாக சொல்லிடக்கூடாது, இதை இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பைக் கேர் 360 ஜின்னா ப்ரோ வந்து காண்டாக்ட் பண்ணோம். ஸோ அவரோட பேசின விஷயங்களை உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். நான் இங்கே லோக்கல் கடையில் விசாரித்து பார்த்தேன். இங்கே 245ன்னா லோக்கல் கடையில் வந்து 215 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம ஷோரூம்ல போய் வாங்கும் பொழுது எம்ஆர்பி என்னவோ அதுல இருந்து ₹1 கூட குறைக்க மாட்டாங்க. சரி சரி. ஆனா வந்துட்டு நார்மல் ஸ்பேர் ஷாப்ல போயிட்டு இதே ஓஇ ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கடைக்காரங்களுக்கு வந்துட்டு டிவிஎஸோட மார்ஜின் வந்து 15%, 15. அதனால அவங்க இஷ்டத்தை பொறுத்து நமக்கு வந்து குறைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட மார்ஜினை கம்மியா வச்சுப்பாங்க. அப்புறம் இன்னொரு டவுட் பை, இந்த கன்சியூமபிள் சார்ஜஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆமாங்க பை, அதாவது செயின் ஸ்ப்ரே, லூபிகேஷன் யூஸ் பண்ணது அது இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளுடைய அனுபவத்தை வச்சு பார்க்கும் பொழுது அது வந்து முழுக்க முழுக்க வந்து சும்மா போடுறது.
ரூ. 150 எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்குமான வேலை அது. அடுத்தபடியாக கன்சியூமபிள் சார்ஜஸ் ₹106 போட்டிருக்காங்க. என்னத்தை பெருசாக கன்சியூமபிள் யூஸ் பண்ணுறீங்க? இத்தனோண்டு கிரீஸ் அங்கங்கே தடவி விடுறதுக்கு ₹106. அந்த கிரீஸ் பாக்கெட்டோட விலையே ₹30 தான். வேறு எந்த வகையிலையும் பெருசாக இவங்க கன்சியூமபிள்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் இத்தனோண்டு ஆயில், இத்தனோண்டு இந்த கிரீஸுக்கு வந்து ₹106 ரொம்ப அதிகம். ஹை பவர் பிரேக் கிளீனரா? இன்னும் புதுசாக இருக்குது. ஹை பவர் பிரேக் கிளீனர் தான் என்னது? இது வந்து பிரேக் கிளீனர் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க போல். அதுக்கு வந்து ₹80 போட்டிருக்காங்க. சரி, அது ஓகே. ஸ்கூட்டர் கிளச் ஓவராலிங் ₹350 போட்டிருக்கு. அந்த சிவிடியோட புள்ளி அண்ட் அந்த பெல்ட்டுக்கு வந்து ஏதாவது லூப்ரிகேஷன் ஏதாவது அப்ளை பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதுதான் இந்த ₹350 சொல்லி போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் அவங்க பண்ண மாதிரியே தெரியல. இன்ஜினெல்லாம் பெருசாக ஓப்பன் பண்ண மாதிரியே தெரியல. ஏதோ சும்மா இஷ்டத்துக்கு போட்டு விட்ட மாதிரி தான் இருக்குது. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கணும். ஸ்கூட்டர் பெய்டு லேபர் ₹885. இதுதான் வந்து அந்த ஜென்ரல் சர்வீஸ்க்கான லேபர் சார்ஜ். பட் இதில் என்ன பண்ணுவாருன்னு அவர் மெக்கானிக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. ஜஸ்ட் அந்த ஆயிலை ஊற்றுறது, அந்த சின்ன சின்ன வேலைகளுக்கு மட்டும் ₹855. அடுத்ததாக சைலன்சர் பெயிண்டிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ₹826 சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அடியில் வந்து லைட்டாக துரு பிடிச்சிருக்கு, அதனால் லைட்டாக ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் ₹200-300 தானே ஆகும், பிரச்சனை இல்லை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தோம்னா ₹826 போட்டு வச்சிருக்காங்க. இந்த சைலன்சருக்காக அடிக்கக்கூடிய பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டிவ் பெயிண்டிங் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஃபுல்லாக சைலன்சர் ஃபுல்லாக அடித்தா மட்டும்தான் அந்த காஸ்ட் வரும். ஏன்னா ஆன்லைன்லேயே ஹீட் ரெசிஸ்டன்ட் பெயிண்ட் வந்து ஒரு ₹400 தான் வருது அப்படின்றப்போ இதுக்கு எதுக்கு ₹826 அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அடுத்ததாக வேக்ஸ் பாலிஷ். இந்த உருப்படாத வேக்ஸ் பாலிஷ் ஒரு நாள் 2 நாளில் காணாமல் போயிடும். அப்புறம் எதுக்கு அந்த பாலிசின்னு தெரில. எதுக்காக நான் இதெல்லாம் புலம்பிகிட்டு இருக்கேன்னா, இந்த சர்வீஸை நான் வெளியில் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ₹2500 தான் ஆயிருக்கும். அதுவும் ரொம்ப அதிகபட்சமாக ஆகிறது ஸ்பேர்ஸ் எல்லாமே சேர்த்து அதுக்குள்ளேயே கூட முடிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க லேபர் சார்ஜ் மட்டுமே கிட்டத்தட்ட ₹2000 கிட்ட போடுறாங்க, அது போக ஸ்பேர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த பிரச்சனை வந்து இந்த சர்வீஸ்லாம் மட்டும் கிடையாது. அதாவது ஷோரூம் சர்வீஸ் கொடுக்குற எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஷோரூமில் ஏதாவது ஒரு கஸ்டமர் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே எனக்கு பண்ணதிலே பார்த்தீங்கன்னா ஃபியூவல் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருந்தேன். அது ஸ்டார்டிங்கில் ஒர்க் ஆச்சு, இப்போ வந்து எனக்கு அப்படியே தான் இருக்குது. மறுபடியும் அதே மாதிரி ஒர்க் ஆகலை. பிரேக் ஷூ செட் பண்ணாங்க இல்லையா, அதுவும் வந்து ப்ராப்பராக பண்ணல. என்னென்னா லைட்டாக பிடிக்கும் போதே பயங்கரமாக டைட் ஆகுது, திரும்ப விட்டோம் அப்படின்னா ரொம்ப லூஸ் ஆகிடுது. ஸோ அந்த பிரேக்கோட பாயிண்ட் எங்கே அப்படின்றது தெரிய மாட்டேக்கு. கீழே நட்டை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அது வந்து செட் ஆகலை. உள்ளே தான் இவங்க ப்ராப்பராக கனெக்ட் பண்ணல. அடுத்தபடியாக க்ளீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த என்ன தான் வாட்டர் வாஷு வேக்ஸ் பாலிசி இதெல்லாம் பண்ணாலும் கூட அந்த காக்கா எச்சம் ஏதாவது பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட்டு வெளியில் மட்டும் சும்மா அப்படியே பார்க்குறதுக்கு ஓவராலாக க்ளீன் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் உத்து பார்த்தோம்னா அந்த மார்க் வந்து அப்படியே இருக்கும். அதை டீப்பாலாம் க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணும்போது இவங்க அந்த ஜெட் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. சிம்பிளாக அந்த ஜக்கை வச்சு கொரி ஊற்றி கழுவுவாங்க போல். ஏன்னா அந்த நட்டுக்கு இடையில உள்ள அழுக்குலாம் வந்து போயிருக்காது, எல்லாமே அப்படியே இருக்கும். வெளியில் மட்டும் சும்மா ஏதோ க்ளீனான மாதிரி இருக்கும். அப்புறமா சில ஜென்ரலான விஷயங்கள்னு சிலது இருக்கும். இப்போ ஃபுட் ரெஸ்ட் இருக்குன்னா அது லூஸாக இருக்கும். அப்போ பார்க்கும்போதே தெரியும் அது லூஸாக இருக்குது, டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு கொடுத்த வேலை அது கிடையாது. என்னோட வேலை ஆயில் மாற்றுறதுன்னா ஆயில் மட்டும்தான் மாற்றுவேன். அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றுறதுன்னா அதை மட்டும் தான் மாற்றுவேன். அதை வந்துட்டு நம்ம போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்து இது லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அதுக்கப்புறம் பார்த்து டைட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க கண்ணில் அது பட்டிருக்கவே செய்யாது. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். பார்க்கும்போதே தெரியுது அது லூஸாக இருக்குது, டைட்டாக இல்லை, இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை அங்கேயே சரி பண்ணுறதை விட்டுட்டு கஸ்டமர் வந்து பார்த்து அதை சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணுவீங்களா? இதெல்லாம் கூட விட்டுருங்க, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இவ்வளோ காசு வாங்குறாங்களே ₹3799, வண்டியை கரெக்டாக டைமுக்கு கொடுக்குறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதாவது காலையில் 9 மணிக்கு வண்டி ரெடி ஆயிரும் வந்துருங்க அப்படின்னாங்க. நானும் காலையில் 9 மணிக்கே போயிட்டேன். ஆனால் மணி 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு. 12 மணிக்கு நான் திரும்ப கேட்டதுக்கப்புறம் தான் ஒரு 12:30 வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவ்வளோ நேரம் நம்ம சும்மா தான் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் கேட்டேன், நான் அவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருக்கேன் இல்லையா, என்னோட ப்ராடக்டிவிட்டி எல்லாம் போயிருச்சு, ஸோ எனக்கு இதுலேருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னாலும் கொடுக்க மாட்டாங்க. சரி, அதை போட்டு எதுக்கு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். பட் நீங்கள் வந்துட்டு போயிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அதை வந்து சும்மா விடாதீங்க. 1 மணி நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த 1 மணி நேரத்துக்கான சார்ஜை வந்து இதில் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. அது மட்டும் இல்லாமல் டைமுக்கு வண்டியை போய் எடுக்கலை அப்படின்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ சார்ஜ், இந்த பார்க்கிங் சார்ஜஸ் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கான வேல்யூவையும் அவங்களுக்கு வந்து தெரிய வைக்கணும். ஸோ அதனால் நீங்கள் லாங் டைமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெயிட்டிங்கான அமௌண்ட்டை வந்து இதில் டிஸ்கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறமா பே பண்ணுங்கள். ஸோ ஷோரூமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸிங்லாம் அதிகமாக தான் வருது. ஸோ இதுக்கு நீங்கள் பெட்டராக ஒரு லோக்கல் மெக்கானிக்கிட்ட சர்வீஸ் விட்டுறது நல்லது. பட் அங்கேயும் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா செலர், எல்லாரையும் சொல்லலை, செலர் வந்து அதிகமான ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்பேர்ஸ் எல்லாம் நீங்களே வாங்கி கொடுத்து ஒன்லி லேபர் சார்ஜ் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு இந்த ப்ரைஸிங் வந்து கம்மியாகும். எவ்வளோதான் அந்த வீடியோ. பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.